Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான 15 வெட்டிங் ப்ரீஷர்ட் பேக்கேஜ் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படின்னு இருக்குது இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோக்கு தான் எடிட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த ஃபோட்டோக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், உங்கள்கிட்ட இருக்கிற லைட்ரூமே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தினாக்கு இமேஜ் இருக்கா, ஸோ அந்த ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுத்தாலே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எடிட் பண்ண வேண்டிய பிக் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ரீஷர்ட்டு நீங்கள் டவுன் பண்ண ப்ரீஷர்ட்டு எப்படி இன்புட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் அதே மாதிரி அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ்ன்றதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் டவுன் பண்ண அந்த ப்ரீஷர்ட் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ரீஷர்ட்டு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆட்னு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ரீஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி செட்டிங்கிறதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் செட்டிங்கிறதை கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இருக்கா கீழே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. ஸோ இதில் எதாவது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுதுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸ்ன்னு இருக்குது, அது கொடுத்து இப்போ நான் அந்த ஆரஞ்சு கலரு மட்டும் நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ண பின்னாடி மேலே அந்த ஷேர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டிவைஸ்ன்னு கொடுத்தா போதும். இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணி நான் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.